அறிவித்தலின்படி இன்று திருப்பத்தூர் தொகுதி திருப்பத்தூர் ஒன்றியம் பூமிகுப்பம் ஊராட்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தமிழக முதல்வர் அவர்களின் பிறந்த நாள் முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நலத்திட்ட உதவி விழாவினுக்கு சிறப்பானதொரு தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய தலைமை ஆசிரியர்களே, இந்த விழாவினை முன்னின்று நலத்திட்ட உதவிகள் செய்து கொண்டிருக்கும் பூமிகுப்பம் ஊராட்சியின் ஊராட்சி மன்ற தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரி தேன்மொழி வெங்கடேசன் அவர்களே, இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்த ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் அன்பு சகோதரர் வெங்கடேசன் அவர்களே, இந்த விழாவினில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கும் நான் சார்ந்திருக்கும் இயக்கத்தின் ஒன்றிய கழக செயலாளர் அன்பு சகோதரர் சாமிநாதன் அவர்களே, போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இருபால் ஆசிரியர் பெருமக்களே மற்றும் எம்மோடு இணைந்து இந்த விழாவினை சிறப்பு செய்து கொண்டிருக்கும் நான் சார்ந்திருக்கும் இயக்கத்தின் அனைத்து நிர்வாக பெருமக்களே, தம்பிகளே, அனைத்திற்கும் மேலாக எதிர்கால கனவுகளோடு இங்கு அமர்ந்திருக்கும் எனது அருமை குழந்தை செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். தமிழக முதல்வர் அவர்களின் பிறந்த நாள் சென்ற 22/6/26 அன்று. ஆனாலும் ஒரு வாரம் கழிச்சு கூட முதல்வரின் பிறந்த நாளை இங்கு மட்டுமல்ல, தமிழர்கள் எங்கெங்கு உள்ளார்களோ அங்கெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நிறைய தலைவர்கள் அவங்க பிறந்த நாளை கொண்டாடினா வேற ஏதாவது அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு கொண்டாடுவாங்க. ஆனா தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு எனக்கு போஸ்ட் வைக்காதுங்க, பேனர் வைக்காதுங்க, ஆனா படிக்கும் மாணவர்களுக்கு, குழந்தை செல்வங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி அது மூலமா என்னோட பிறந்த நாளை கொண்டாடுன்னு சொல்ற ஒரு ஒப்பற்ற முதல்வர் தான் இப்போது தமிழக முதல்வர். அவர்களுடைய பட்ஜெட்ல பார்த்தோம்னா கூட குழந்தை செல்வங்களுக்கு, மாணவ மாணவிகளுக்கு, படித்த இளைஞர்கள் இளம்பெண்களுக்கான முன்னேற்றத்துக்கான நிறைய சலுகைகள் வழங்கியிருக்கார். அதை ஒவ்வொன்றாக கண்டிப்பாக வழங்குவார். அவருடைய தேர்தலின் முக்கிய வாக்குறுதியாக படிக்கும் மாணவ செல்வங்களுக்கு வருடம் 15,000 ரூபாய் உதவித்தொகை வழங்குறது, அதுக்கான ஏற்பாடுகளை இப்ப செஞ்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி தொண்டுள்ளம் படைத்தவர் தான் நமது தமிழக முதல்வர் அவர்கள். அதே மாதிரி நமது அரசுக்கும் அரசு பணியாளர்களுக்கும் நிறைய பாதுகாப்பு அரணாக நம்ம தமிழக வெற்றி கழக தம்பிகள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா முன்னெல்லாம் அரசு பள்ளிகளில் சரி, அரசு அலுவலகங்களில் சரி போயிட்டு சில அசம்பாவிதங்கள் எல்லாம் நடக்கும். அந்த மாதிரி இல்லாத நல்ல நிர்வாகத்தை கொடுக்கிறதுக்காக அவங்களுக்கு உதவியா இருங்கன்னு தான் எல்லாருக்கும் அறிவுரை சொல்லி இது பண்ணியிருக்காரு. அதனால்தான் அன்பு தம்பிகள் நலத்திட்டங்களை எங்கெங்கயோ பண்றாங்க, நம்ம பள்ளியில பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு உணர்வோட பள்ளி படிக்கும் மாணவர்களுக்கு இந்த உதவிகளை செஞ்சுட்டு வர்றாங்க. அதே மாதிரி எனது அருமை குழந்தை செல்வங்கள், நீங்க எல்லாம் நல்ல தன்னம்பிக்கையோட இதுல 10ஆம் வகுப்பு மாணவர்கள், 12ஆம் வகுப்பு மாணவர்கள் எல்லாம் அரசு பொது தேர்வு எழுதுகிற மாணவர்கள் இருப்பாங்க. நீங்க நல்லா படிச்சு நிறைய மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். இங்க மட்டுமல்ல, பள்ளியில மதிப்பெண் எடுக்கணும். அதே மாதிரி மாவட்ட மாநில அளவில் நீங்க சிறப்பான மதிப்பெண்கள் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஒரு நல்லா படிக்கிற பசங்களை 3 பசங்களை எழுப்பி நல்ல முதல் மதிப்பெண் எடுக்கிற பசங்களை எழுப்பி ஆசிரியர் கேட்கிறாரு, நீ என்ன மார்க் எடுப்பேன்னு சொல்லிட்டு இந்த 12ஆம் வகுப்பு மாணவனை. அதுக்கு அந்த மாணவன் சொல்றான், நான் இந்த மாவட்டத்திலே முதல் மதிப்பெண் எடுக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ முதல் மதிப்பெண் மாவட்டத்தில் எடுக்கிறது பெரிய விஷயம் தானே. அதே மாதிரி
2வது பையன் எழுப்புறாரு, நீ என்ன வந்து மார்க் எடுப்பேன்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த மாணவன் சொல்றான், நான் மாநிலத்திலே முதல் மதிப்பெண் எடுப்பேன்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேரை விட 3வது இருக்கான் பாரு, அவன் தான் வந்து நிறைய நல்ல சமயோசித்தனமான ஆளு, நல்லா படிக்கிறவன். இந்த 3வது மாவட்டத்திலே முதல் மதிப்பு எடுக்கிறேன்னு சொல்லிட்டான், மாநிலத்திலே முதல். அப்ப 3வது அவன் எடுக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? ஏதாவது வாய்ப்பு இருக்கா? என்ன சொல்லியிருப்பான்? இல்ல, அவன் இந்த வகுப்பிலே முதல் மதிப்பெண் எடுக்கிறேன்னு சொல்றான். அவன் மாவட்டம் சொல்ற மாதிரி, ஒருத்த மாநிலம் சொல்ற மாதிரி, நான் இந்த வகுப்பிலே முதல் மதிப்பெண் எடுக்கிறேன். இந்த வகுப்பிலே முதல் மதிப்பெண் எடுத்தா அதுக்கு பின்னால் தான் மாவட்டம், மாநிலம் எல்லாம் வரும். அது மாதிரி படிக்கும் குழந்தைகள் அந்த அளவுக்கு இப்பெல்லாம் வந்து நல்ல சமயோசித்தனமா இருக்காங்கிறதுக்கு தான் இது வந்து சொல்றேன். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நீங்க வந்து கவனம் செலுத்த வேண்டும்னு சொல்லிக்கிறேன். இது ஒரு லாபை. இப்ப 12வது 10ஆம் வகுப்பு இருக்கிற மாணவர்கள் எல்லாம் வந்து நிறைய வந்து அடுத்த இதுல வந்து நல்ல ஒரு மதிப்பெண்களும் நன்மதிப்பும் நீங்க வந்து பெரியவங்க கிட்ட பெருக்கணுன்றதுனால சொல்றேன். லா பைட்டு ஒரு இளைஞர் படிச்சுட்டு வேலை தேடி ஒவ்வொரு அலுவலகமா போயிட்டு வரோம். எல்லா தோலையும் வேலை காலிஇல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க அமெரிக்காவில். அப்படி ஒரு அலுவலகத்துக்கு போகும்போது, ஒரு கம்பெனிக்கு போகும்போது, இது மாதிரி வந்து அலுவலகம் உள்ள இருக்கு, இங்க கேட் இருக்கு, உள்ள போய் கேட்கிறான் வேலை இருக்கான்னு சொல்லிட்டு. அவர் வேலை காலி இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சிடறாங்க. அந்த இளைஞரும் சோர்வா போறதவெல்லாம் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சோர்வா நடந்து வர்ற மாதிரி. அப்படி நடந்து வரும்போது ஒரு இடத்துல அவன் குஞ்சு ஏதோ எடுக்கிறான். அதை பார்த்து அந்த கம்பெனி நிர்வாகி திருப்பி கூப்பிட்டு, என்னப்பா அங்க குஞ்சு எடுத்தேன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்தாதான் கீழே ஒரு குண்டூசி இருக்கு. அந்த குண்டூசி எடுத்தது மட்டும் இல்லாத அது வந்து அவன் சட்டையிலையும் குத்தி வச்சுட்டு இருக்கிற மாதிரி. அந்த நிர்வாகி பார்த்த உடனே இவ்வளவு பொறுப்புள்ளவனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கூப்பிட்டு வேலை கொடுக்கிறாரு. கொடுத்து அதே நிறுவனத்தில் அவன் சிறப்பா வேலை செஞ்சு பிற்காலத்தில் அந்த நிறுவனத்துல ஒரு டைரக்டர் ஆகி பின்னால அமெரிக்காவில் ஒரு புகழ்பெற்ற பேங்க்ல அவனோட பேங்க்கும் ஒன்று வருது. அன்னைக்கு வந்து அந்த சாதாரண குண்டு ஊசி அப்போ நினைச்சா ஒதுங்கி போயிருந்தா அவனுக்கு இந்த வாய்ப்புகள்லாம் வந்திருக்காது. அவனுக்கு வேலையும் கிடைச்சிருக்காது, ஒரு சிறந்த நிர்வாகின்ற பேரும் கிடைச்சிருக்காது. பின்னால வந்து அமெரிக்கா புகழ்பெற்ற பேங்குக்கு அவன் வந்து ஒரு அதிபராக ஆயிருக்க முடியாது. அதனால உங்க வாழ்க்கையில சந்திக்கிற ஒரு சின்ன விஷயத்தை கூட அலட்சியமா நீங்க நினைக்காத, நல்ல அதுக்கு முக்கியத்துவம் எடுத்து இது பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஏற்றத்தாழ்வுன்ற மனப்பான்மை வந்து இருக்கக்கூடாது. ஒருத்தர் நல்லா படிக்கிறான், நம்ம நல்லா படிக்கல, அவன் உயரமா இருக்கான், நம்ம குற்றவையா இருக்கோம், அவன் கருப்பா இருக்கான், சிறப்பு, அந்த மாதிரி எந்த ஏற்ற தாழ்வுகளும் இருக்கக்கூடாது. அவன் வசதியா இருக்கான், நம்ம வசதி இல்லா இருக்கான் அப்படின்ற ஏற்றத்தாழ்வெல்லாம் வேண்டாம். உதாரணத்துக்கு லெனின் உலக புகழ்பெற்ற ஒரு லீடர். இதுல ரஷ்யாவில் ஒருங்கிணைந்த ரஷ்யா இருந்தது. அப்போ வந்து உலக புகழ்பெற்ற லீடர் அவரு. அந்த மாதிரி தலைவர் வந்து இது மாதிரி ஸ்டேஜில் உட்கார்ந்து இருக்கும்போது அவர் என்னன்னா இயற்கையா ஒரு குட்டியா இருப்பார். அப்படி குட்டியா இருக்கும்போது கீழே உட்காரும் போது இந்த கால் வந்து இந்த சேர்ல உட்காரும் போது கீழே வந்து தரையில அந்த கால் படியாது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து அவர் கிண்டலா கேட்கிறார், லெனின் நீ இது மாதிரி சேர்ல உட்காரும் போது உன் கால் வந்து பாதம் வந்து தரையில படியிலேயே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நீ வருத்தப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. நாம என்ன நினைச்சோம், என்ன கடவுள் அது மாதிரி படிச்சு நான் என்ன பண்றதுன்னு சொல்லியிருப்போம். ஆனா அவர் அப்படி சொல்ல கிடையாது. என் கால் வந்து தரையில படலனா கூட பரவாயில்ல, என் கையை வானத்தில் தொட்டு விடும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன். அதனால அதை பத்தி நான் உயரம் கம்மியா இருக்கின்ற தாழ்வு மனப்பான்மை எனக்கு இல்லைன்ட்டு. அதனாலதான் எந்த குறைகளா இருந்தாலும் அதை நீங்க தாழ்வு மனப்பான்மை என்று நினைக்காம அதையே நீங்க உங்க அடுத்த கட்ட வெற்றிக்கு அதை படிக்கல மாட்டணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி எப்பவுமே வந்து வெற்றி நம்ம தேடி வராது, நாம தான் வெற்றியை தேடி போகணும். அப்படின்னாக்க நம்ம அதிர்ஷ்டம் இருக்கு எல்லாம் வந்துடும் சொல்லிட்டு படிக்கவே மாட்டேன். சாமி மட்டும் 3 தடவை கும்பிட்டு இருப்போம். நல்லா படிக்கணும், சாமியும் கும்பிடணும், அப்பதான் நமக்கு அந்த வெற்றி வரும். சக்சஸ் நாட் கம் டு வி கோ டு இட். வெற்றி நாம தான் சென்றடையும். அதுக்கு என்ன வேணும், நல்ல வந்து கடின உழைப்பு இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும். அது மாதிரி இருந்து நீங்க எதிர்காலத்துல நல்லா வரணும்னு சொல்லிட்டு வாழ்த்தி இந்த ஏற்பாட்டை சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தொகுதியின் சார்பாக நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு தன்னம்பிக்கை, ஒழுக்கம், வாழ்க்கையில் நாம் எந்த அளவுக்கு முன்னேறலாம், அதுக்கான வாய்ப்புகள்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றத நமக்கு ஐயா அவர்கள் தெளிவாக மாணவர்களுக்கு
வழங்கினார். ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக நோட்டு புத்தகம் அளித்தால் மாணவர்கள் 10th ஒரு 5 பேர் வாங்க கேர்ள்ஸ். மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், எழுது பொருட்கள் வழங்கிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் மற்றும் ஒன்றிய கழக செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து பிரதிநிதிகள் அவர்களுக்கும் இந்த பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சமயத்தில் ஐயா அவர்களுக்கு ஒரு சிறிய கோரிக்கை. எங்கள் மாணவர்கள் தரையில் அமர்ந்து படிப்பதற்கு ஒரு பேவர் கிளாக் ஏற்கனவே போட்டு கொஞ்சம் அதே மாதிரி கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஐயா ஒரு தலைமையான ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். நன்றி.